என்ன சொன்ன வந்ததும் உன்னை உள்ள தள்ளி குமர்றாமா குமராத என்ன உள்ள தள்ளி அப்படி சாவச்சு ஐயோ உள்ள அன்போடு வணங்குகிறேன் அப்படி சொல்றா டேய் ஆனி தினமே எனக்கு முன்பதாக வரக்கூடியது ஆமாமா இன்னைக்கு ஏன்டா காலத்தாமா அரசாங்கத்துல வேலை கட்டி போச்சு என்னடா வேலை எடுக்கிறது தூக்குறது சொரு கொடுத்து எங்கடா ஐயோ கெரி சமத்தையுமே போடுறேன் தப்பா நினைச்சீங்க ஐயோ சொரு கொடுத்தனால ஆடு வாய் போடுறேன் வேலை கட்டி போச்சு இந்த நேரம் வேலைக்கு போனா எங்க அம்மா என்ன பாதியில வை மடிக்கி நான் நாள் இப்ப நீ வேலைக்கு போவாது இப்ப நீ வேலைக்கு போனா உனக்கு சம்பளம் கம்மியா கொடுப்பாங்க அதனால ஒரு 4 எழுத்து படிச்சுட்டு போனா சம்பளம் அதிகமா தரும்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படியா அதனால எடுத்துமே முதல்ல வகுப்பு 1ஆம் கிளாஸ்ல எடுத்துமே சேர்த்துட்டாங்க என்னம்மா பொண்ணு ஏன்னா படிக்காத தற்கூரியா அதனால முதல்ல வகுப்பு 1ஆம் கிளாஸ் எடுத்துமே சேர்த்துட்டாங்க அங்க போனா உங்கள மாதிரியே ஒரு டீச்சர் என்ன மாதிரி ஒரு டீச்சரா என்னடா பாட சொல்லி கொடுத்தாங்க உன்ன மாதிரி ஆனா கூட சுத்து வச்சுக்கிட்டு சாரி டேய் நான் பின்னாடி பார்த்து போய் போய் உங்கள மாதிரி ஒரு டீச்சர் டேய் நீ யாரோ புதுசா அந்த மாணவன் கை தூக்குறானோ நான் தான் டீச்சர் வந்து ஆர்வத்துல தூக்கிட்டேமா அந்த டீச்சர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி தெரியுமா சொல்லுடா பூனை எதை குடிக்கும் இப்போ நீங்க தான் அந்த டீச்சர் நான் தான் அந்த டீச்சர் நான் தான் அந்த மாணவன் டீச்சர் கேளுங்க டீச்சர் ஏ மாணவா நான் ஏறி வலிக்கு போறான் மாதிரி கத்தி நடக்கறான் பாரு டீச்சர்னா எவ்வளவு செல்லமா டே மானமான்னு கூப்பிடுவாங்க டேய் மாணவா ஐயோ இவ போயா ஸ்டாண்ட்ல கோல்ட் மெடல் அந்த மாதிரி மாணவங்க நான் போடி வர மாதிரி அவள அன்பா பாசமா கூப்பிடுவாங்க அப்படியா டேய் மாணவா டீச்சர் டேய் டீச்சர் பூனை எதை குடிக்கும் டீச்சர் பாலை குடிக்கும் ஐயோ பூனை பாலை குடிக்குங்க சுத்திக்கின்னு வரத்தாங்க அதனால சாட்டா டீச்சர் பாலை குடிக்கும் ஐயோ டீச்சர் என்ன பண்ணாங்க தம்பி நீ இந்த கிளாஸ்ல படிக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது தகுதி இல்ல ரொம்ப பிரில்லியன்ட்டா கேர அப்படியே தூக்கி நான் தான் கிளாஸ்ல போட்டாங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு போட்டாங்க ஒரே நிமிஷம் ஆமாமா அங்க போனா நம்ம மெத்தன் சார் மேல் ஒரு மாதிரி இருக்கிறார் யார் இவர மாதிரி ஆமா இவர மெல்ல பல ஆமாமா டீச்சரே இப்படி இருக்கும்போது வாத்தியார் எப்படி இருப்பாரு ஆமாமா கலர் ரொம்ப பியூட்டியா இருக்கு சார் வேற அந்த சார் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்க என்ன கேள்வி தெரியுமா சொல்லுடா அணில் எதை கொறிக்கும் இப்போ இவர் தான் சார் நான் தான் அந்த மாணவன் சார் கேளுங்க சார் மாணவா ஐயோ சோறு துன்றப்ப மனுக்கு தெரியுமா ஐயோ தல்லா தல்லா எதை கொறிக்கும் தல்லா கிளம்பலாம் வாடா மாணி காடுமா தூசி தவ விடாவனா சும்மா பேசினேக்கிறான் பிள்ளையாரம்மா தாயே பாதியிலே ராவுல மாய் வந்து பாதியில துடு குத்தி அவங்களை வீட்டுக்கு அனுப்ப கூடாதா என்னதான் உங்கதான் என்ன பண்ணாரு தம்பி நீ ரொம்ப அறிவாளியா இருக்கிற அப்படியே தூக்கி 10ஆம் கிளாஸ்ல போட்டேன் என்ன சொன்னேன் அப்படியே தூக்கி 10ஆம் கிளாஸ் 5ஆம் வகுப்புல இருந்து 10 யார் இதுல பெத்து போட்டு யார் பெத்து போட்டு ஏன்டா நாய் வாயில கோல ஊட்டிக்கிறா 10ஆம் கிளாஸ்ல போட்டாங்க ஒரு வகுப்பு கீழ இருக்கு போட்டுதான் என்ன ஐயோ நான் 9 ஆயிட்டு பிள்ளை 9ஆம் கிளாஸ்ல குடிச்சிட்டு இருப்பேன் ஆமா நீ ஆச்சிச்சு நடக்கற நீ பேசுறது சிரிப்பா இருக்குடா எனக்கு கோசமாக இருக்கு ஓ ஒத்து ஏதோ ஒரு மொழி வரச்சனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் 10வது போனா 10 வருஷம் ஆகும் அட ஐயா யாரு வெறு லூலு வேற லெவல் ஆமாமா ஒரு நிமிஷம் போயிட்டேன் அங்க போனா தலைமை ஆசிரியர் ஒரு டீச்சர் இருக்காங்க அந்த டீச்சரும் உங்கள மாதிரி இருந்தாங்க என்ன மாதிரி இருந்தாங்களா அந்த டீச்சர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி தெரியுமா சொல்லுடா ஆந்தை எங்கே தங்கும் இப்ப நீங்க தான் அந்த டீச்சர் நான் தான் அந்த டீச்சர் நான் தான் மாணவன் டீச்சர் கேளுங்க டீச்சர் டே மாணவா டீச்சர் ஆந்தை எங்கே தங்கும் டீச்சர் பொந்துல
சொன்னாரு ஐயா வந்து நிற்கிறார் தமிழ்நாட்டுல ஒரு ஆளே கிடையாது. அவன் அடங்க கொடுக்கும். எப்படி பேசுவா? ஏடிச்சு பேச விட்டு நின்னுக்கிறாரு பேரு போட்டா. ஐயா ரொம்ப குளிராது. உன்னை வச்சுக்கிட்டு நாங்க புட்டாச்சி மாசம் வரைக்கும் நாடகம் ஐயா தமிழ்நாட்டுல முன்னாடி பேர் ஆளே கிடையாது. அவ்வளோ அடங்க கொடுங்க. எப்படி இல்ல அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க? கணவனே கண் கண்டு தெரியும். ஆமாண்டா உள்ள போடு எவ்வளவு செல்லமா கூப்பிடுறது தெரியுமா? இந்த நாடகாட்டி நேரம் ஊடாட போனா யார் வந்து இந்த பாம்பு பகிரி குமிரிடுவார். ஐயா நேரம் மூச்சு நேரம் ஊடாட போனா என் முன்னாடி வெளியே சாணி தொழிச்சுன்னு இருப்பான். 12 மணிக்கு சாணி தொழிச்சுன்னு இருப்பான். எப்ப நைட்ல 12 தான். ஐயோ நான் போற டைம்ல தான் சாணி தொழிப்பான். அவ்வளவு பயம். பகல் 12 வீட்டு விட்டு வெளியே வர மாட்டான். நம்ம மன தான் வீட்டு விட்டு வெளியே வருவான். எங்க மன பிரிச்சு நான் திரும்ப சாணி தொழிக்க ஆரம்பிச்சிருவான். அன்னைக்கு 4 பேர் எங்க ஊர் ஆளுங்க என்ன ஒரு நாடகம் காட்ட வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லி இருப்பேன். அவங்க வந்து என்ன பார்த்தானா அவங்க வந்து எவ்வளவு செல்லமா என்ன கூப்பிடுறது. எப்படி கூப்பிடுறாங்க? அவ்வளவு பாசமா. எப்படி இனிமேல் எவ்வளவு செல்லமா கூப்பிடுறது. அவ்வளவு அடக்கம். எப்படி கூப்பிடுறாங்க? ஏன் பாடு பையன் வாடா இங்க. பின்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ நான் டெய்லர் உங்களுக்கு புல்பாவாடை தூக்கிட்டு மறந்துட்டு இருக்கிறாரு. அதனால ஐயா என்ன பண்ணாரு துணி ஊத்துக்கிறாரு. அளவு வந்து டெய்லருக்கு அளவு எடுத்து கொடுக்கணும். ஐயோ நானும் டேப்பு பிடிக்கிற 32 இன்ச்சு வருதுமா. நீ குனிய அளவு ஏறிக்கினே போதும்.
எனக்கு எடுக்காத அளவு எந்த கால அடிச்சு வாங்குறமா ஏன்டா இல்ல கேக்குறேன் ரேஷன் கடையில தான் வாங்குறேன் அதான் கேக்குறேன் இது உளுந்து மாவு போட்ட உப்பு டேய் எனக்கு எடுக்காத அளவு உள்ள வெத்துக்கிறியாப்பா அவரு கோழி ஊசில தான் அளவு எடுப்பாரா தெரியுமா கோழிக்காரி சூடு பண்ணி வச்சுக்கிறாங்க நீ சாப்பிடறதுக்கு லேட்டா வந்தியா அதனால இப்ப போனா உள்ள புண்ணு தள்ளிட்டு போட்டாங்க அதோட உள்ள வந்து உக்காந்து டம 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 டமான்னு வச்சு நாம அந்த ஆளு துணுபட்டு உள்ள ஒரு ஆமகத்தை பண்றாங்க என்ன கீழே மண்ணு மட்டா துண்ணு இதை நானவோ திரிவாகத்தான் வெடி விடுறாங்கன்னு பார்த்தா உள்ள கும்மி நம்முடைய இரு பிள்ளைகளை படிப்பை முடித்து விட்டார்கள். அப்படியா? ஆமா. இப்பொழுது தாயகம் திரும்பிக் கொண்டு இருக்கின்றார். அந்த திறனை போட்டு அண்டை நாடுகளுக்கு சென்றாரே போர்ப்படை தளபதியா இன்று வருகின்றார். அவரை முதலில் சந்திக்க வேண்டும். ஆகட்டும். யாரு மச்சான் பக்கத்து என்ன பண்ணிட்டுக்கிற திடீர்னு பார்த்தா நீ வந்துக்கிற புலி சிரிக்கி வந்து ஐயோ வாயா சட்டை வந்த ஆடாட்ட இருந்தாலும் அவை குடிவிட்டது மன்னர் வந்து விட்டார். இளைய மகாராணி வந்து விட்டார். ஆனந்தில் நடக்கிறது. அப்படியா? அருவி அந்த பெண்கள் மூவருமே ஆடி நேரத்தவிர பாயசக்கலடா. ஐயோ உங்க வாயில கொஞ்சம் பட்டாணி தூக்கி போட்டு பாரு. அப்படியே பட்டாணி தூக்கி பத்தி ஒண்ணு விட்டு போதா? அவருக்கு தான் பாய்ச்சி பட்டியா? அப்படியா? ஆடல் பாரு. ஏய் போய்டுமா? அப்படியே ஆகட்டும். வணக்க தளபதியாரே. வணக்கத்தவருடைய கலை. அப்படியா? வணக்க பெரியவரே.
காரியா ஆறாமடா நான் பெரிய வேலையை வச்சு போன வாரம் தான் வாலாஜா பக்கத்துல சிஎம் ஹாஸ்பிட்டல் போய் ஆர்டிபிஷியல் போட்டு வந்தேன். யாரை பார்த்து பெரிய வேலைன்றா அந்த ஆள் பார்த்து சொன்னா ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காரன்னா அவனுக்கு முன்னாடி சீட்ல தான் உட்காரும். ஜனமாக்குற பஸ்ஸில் ஏறி கம்மி பிடிச்சாருன்னா டொங்குன்னு முன்னாடி ஆள் போயிடும். யாரை பார்த்து பெரிய வேலை? வயதில் பெரியவர் நீ ரெண்டுத்துக்கு இல்லாத டம்ளர் டேய் பறிமுச்சவனே, உன்னை எதுக்கு பெரியவரேன்னு சொன்னேன்? வயதில் பெரியவரே என்ன மரியாதையா சொன்னேன்டா. ஐயோ குரல் கிச்சுக்கிட்டே கரண்ட் ஏய் என்னடா கையில வைக்கிற? இன்னைக்கு நாளைக்கு வரையும் நிற்கிறியம்மா. ஏய் இது சின்ன பாப்பாடா டேய் அதெல்லாம் விடுடா. என்னை எதுக்குடா அது எதுக்காக அழைத்துட்டு வந்தேன்? நான் இருப்பிடங்கிறதுக்கு ஏமா மேல கை வைக்கிறா வேற என்ன செய்யறா? ஏய் என்ன அழைத்த நோக்கண்டா. என்னமா ஆண்டாளே உண்மைக்கா என்ன தான் ஒரு இடமா உட்கார மாட்டியா? எதுக்கு அழைச்ச? வெளிநாட்டுல இருந்து இருள மகாராணி வந்துக்கிறான். குறிய காட்சின்னு சொல்ல சனி பிடிச்சவனே இளைய மகாராணி இது உயிராடுக்கு ஐயா அம்மா ஆ? மன்னார் உட்காந்துக்கிறார். ஏய் மன்னர்டா அவரு. தலைபேதி இன்னும் கொண்டாந்து ஏய் மா. தளபதி யாருன்னு சொல்லு. உன்னுடைய நாட்டுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். இவ்வளவு தானே? நீ ஆடு ஆடு நான் ஆட ஆட நீ ஆடு ஆடு நான் ஆட ஆட ஐயோ இவங்க கூட சனிக்கு வந்த மாதிரி பேசுறாங்க. நீ ஆடு ஆடு நான் ஆட ஆட நான் உன்னுடைய நாட்டுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். இவ்வளவு நீ தானே? ஆடு ஆடு தலைவதியாருக்கு ஒழுங்கு வராது வா அது கூட்டுக்கிட்டு டேய் வாயில சொல்லு சொல்லு அமரா இது சின்ன பசங்க எப்படி பேசுமோ அப்படி பேசுடா. நீ போயிட்டியா போடா. எனக்கு ஒழுங்குமா அவன் தாலி இறக்குறாங்க போமாட்டா நான் நாட்டுக்கு திருவாரூர் இவ்வளவு தானே? ஒரு குடும்பம் இருடா. ஏறி போவ தேட ஜில்லா
முருகேசன் தெரியுமா? முருகேசன் எனக்கு எப்படி தெரியும்? வேலாயுதம் தெரியுமா? யாரா? வேலாயுதம் தெரியுமா? அதுவே எனக்கு தெரியாத பேர் சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? அப்படியா? யாரோ வெங்கடேசனா வேறு ஓட்டணும் தெரியாம எனக்கு தெரியும். ஏ பாத்தியா விட்டா? நீ நாட்டு நீ மேல கை வச்சா. யாரு? நாப்பா. நான் மேல நீ கை வச்சு இருக்கோம். நான் வேலைக்கு வரலங்க. ஏ? வரல. வரலையா? நான் வேலை நான் இன்னைக்குல இருந்து ரிசைன் பண்ணிடுறேன். மா நான் வரல. ஏய் ஏய் போடு தேவடியா. ஏய் ஏய் மாட்டா சிமெண்ட் வரியா? ஏய் நல்லா அப்படியே கேரி வர போடு தேவடியா. நான் வரல போடி. அந்த ஆளு அந்த பொட்டைய மேல கை வச்சிருக்கேன் வரல போடி. என்னப்பா குஞ்சித பாதம் வரல போடி. என்ன போடி அடி போடி லூசா. ஓ அடி வரலமா நீ ஆளு ரிசைன் பண்ணிடுறேன். ஏய் நான் வச்சிருப்பேன். I love you. Hey, அது
அந்த வார கணல என்னம்மா ஏய் இந்த வேலையை விட்டு விடுங்க வேற என்னடா வேலை செய்ய என்னது என்ன வேலை செய்ய தெரியும் ஆட ஆடக்கார பசங்களா ஆட்டுக்கார பசங்களா ஆட ஆடக்கார டேய் டேய் கேட்டா நாங்க தான் ஆட்டக்கார பசங்க இல்ல என்ன கேட்டா அதுக்கு முன்னாடி இந்த வேலையை விட்டு விடுங்க வேற என்ன வேலை ஐயோ ஆட ஆடக்கார டேய் இங்க வாடக நாங்க ஆட்டக்கார பசங்க ஆமா. இந்த வீடு நோடக நடிக்கணும் என்ன கேட்டா வரலையா இந்த தொழில் விட்டா வேற என்னடா வேலை தெரியும் உங்க தலையாயிட்டு அந்த மாரி எனக்கு அவசியம் கிடையாது ஏன்டா என்ன வேலை செய்ய ஆமா இவனுங்கெல்லாம் எந்த ஊர்ல கோயில் கறி போடுவோம் எந்த ஆம்பளை வாசக்காரமே சூத்து இப்படி போதா பாரு நான் பயிற்சி வந்த மாட்டேக்கி ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேன் இந்த சேர் இருந்தா தான் உக்காடுறான் அப்பதான் முதல் காட்சி வர நீ சாரி தாண்டான் உங்களுக்கு தான் இந்த நாடகம் விட்டா வேற கதி கிடையாது கதி கிடையாது இன்னைக்கு சாராய கடை வச்சு போயிச்சு பண்ணாங்க நீ மச்சான் மொளகாரா இவனுக்கு நம்பி போவாத யாரா கறி முஞ்ச உன்னை தானே கூப்பிட்டுக்கிறான் இவனுக்கு நம்பி போவாதடா என்ன பண்ண சொல்ற நீ என்ன கூட வந்துடு பேச்சுக்க நான் சாரா கடை வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் உனக்கு பக்கத்துல சாலா கடை வச்சு விட்டுறேன் எந்த ஊத்தி குடிக்கிறது உந்து ஊத்தி நக்கறது ஏய் வேலைக்கு வரலையா வரலமா டேய் என் கிட்ட வாங்குற ஆமா ஒரு நிமிஷம் பம்பளி பேச விட்டீங்க எதுங்கம்மா யாருன்னா புது வீடு காட்டுறீங்கன்னா சொல்லுங்கம்மா என் ரெடிமேட்டா ஒரு பொம்மை ஒன்று வச்சுன்னு ஒண்ணு கிடையாது பின்னாடி ஒரு கொம்பு ஒன்று சரிட்டு அப்படியே நிற்க வச்சுருங்க ஏய் வரலையா ஓ வரலம்மா என் கிட்ட வாங்கின 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போறா அம்மா ஐயோ எங்க கம்பெனி நிர்வாகி இவங்க தான் நான் வாங்கணும் உண்மை தான் 5 லட்சம் வாங்கணும் உண்மை தான் துட்டு யாரா கொடுத்தீங்க உன் மொண்டாட்டி வச்சுன்னு குத்தேன் ஆ உன் மொண்டாட்டி வச்சுன்னு குத்தேன் என் பொண்டாட்டி எங்க பெட்டிக்கார் வச்சுக்கிறாரு என் பொண்டாட்டி இல்லையா வச்சுனுக்கிறா திறமைக்குதா உனக்கு இருக்குதுடா வேலைக்கு வச்சுனுக்கிறார் ஆமா என் பொண்டாட்டி வச்சு குத்தீங்களா அவர்கிட்ட அந்த செவடியா என்ன அடிக்கிறா சிவில் சோரியா வாங்கறியா வராதா நாடா போட்டு போடா டேய் சூடு சொன்னா கொட்டை உழுவுங்க ஆம்பளை கோயில பொம்பளை கோயிலான்னு தெரியலையாமா யாரம்மா எது மாதிரி பங்கு வாங்கி போட 850 ரூபாய் நவுடிக்க போடுங்க கை வைக்கிறீங்க அப்படி என்னதான் இல்ல என் பேவர் மேல சான்ஸ் போயிட்டு அவட இவளுக்கு குச்சினா தான் என்னை வாழ்த்துங்கள் மன்னா. மகாராணி. என்னை வாழ்த்துங்கள் தளபதியாரே. வணக்கம் அண்ணா. ஒரு பொண்ணு என் தங்கச்சி நங்கச்சி பிடிக்கிறேன் ஆமா ஐ லவ் யூ தப்பான வார்த்தை அன்பு அண்ணா ஐ லவ் யூ அண்ணா மா ஐ லவ் யூ
நான் ஒரு பக்கம் வாங்கி போதும் அவரு பாரு ஏன் தங்கச்சிங்க? தட்டி பார்த்தேன் கொட்டாண்டி லங்கடா தட்டி பார்த்தேன். ஊட்டி வளர்த்தேன் நான் நண்டு வாடி நான் சென வார்த்தை சூத்த தூக்கி நடக்காது நான் சூத்த தூக்கி ரவுண்ட் அடிச்சு வரட்டான் சூத்து மாட்டியா கால் மேல அடிப்பேன் அப்புறம் புச்சம் புச்சம் டேய் என் தம்பி சைட் அடிக்க வந்துக்கிறியா நான் பொண்ணடி பால துணிமா கிளம்பை மூஞ்சில் அடிக்கிறது அப்படியா முதல்ல வந்தியா மணித்தினா காட்டாத போட்டியா மூணு வாட்டுப்போ இடத்துல காட்ட சொல்ற தெரியாதுடா. ஐயோ ஆடல் பாடல் லொடல் லொடல் அப்படின்றா இதுதான் ஆடல் இதுதான் பாடல் இதுதான் லொடல் அப்படியா நீ காட்ட காட்ட காட்டு காட்டு அத ஊழியாத்துங்கிறாரு அவருக்கு நட்டு பெண்கள் இரண்டு அப்படியா